உக்ரைன் யுத்தத்துல ட்ரம்ப் டைம் வாங்கினார். அந்த டைம் இப்ப எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, உக்ரைன் அதிபர் சொல்றாரு, ஐயா சாமி எங்களை தாக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணாங்க. தாக்கல உண்மையிலேயே. ஆனா எங்களோட எனர்ஜி டிவிஷனை சைபர் அட்டாக் மூலியமா ஒண்ணுமில்லாம பண்ணிட்டாங்க. எல்லாரும் இருட்டுக்குள்ளதான் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல கத்திக்கிட்டு இருக்காரு. டேய், உனக்கு டைம் வாங்கி தந்ததே பெரிய விஷயம். அவன் தாக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுல சைபர் அட்டாக்லாம் நாங்க என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனா பேப்பர்ல வச்சு எழுதி கையெழுத்து போட்டோம். ஒண்ணும் கிடையாது. நானே வெட்கத்த விட்டு பர்சனலா கேட்டேன்னு ஊர் உலகம் பூரான்னு சொல்றேன். அப்ப அவன்கிட்ட எப்படி கால்ல விழுந்து கேட்டிருப்பேன் அப்படின்னு ட்ரம்ப்போட மனநிலை இருக்கும். அப்படிதான் நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியல. ரஷ்யாவை பொறுத்த வரையும் இத பத்தி நாங்க பேச மாட்டோம்பா அப்படின்னு சொல்லிட்டார்கள். அதே சமயம் தாக்குறதெல்லாம் உக்ரைன் கையில இருக்கு. அவனை தாக்க வேணாம்னு சொல்லி நாங்க தாக்க மாட்டோம். யுத்தம் நடக்கக்கூடிய பகுதிகள்ல கேட்கவே வேணாம். மைலேஜ் தாறுமாறா இருக்கு. அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டார்கள். அப்ப இந்த ட்ரம்ப் போய் மன்னிப்பு கேட்டது, கால்ல விழுந்தது, தாக்க மாட்டேன்னு 1 வார டைமு. அந்த 1 வார டைமே ஏகப்பட்ட சிக்கலு. காரணம் நடுவுல நாட்களே இல்லையேயா அப்படிங்கிற மாரி ஏதோ ஒண்ணு மிசைல்கள் வரலப்பா. ஆனா சைபர் அட்டாக். அவ்வளவுதான் என்னால முடியும். கிளம்பி போய்க்க அப்படின்னு சொல்லிட்டாரு. காரணம் அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. நம்ம இங்க உக்ரைனு, ஈரானு, கிரீன்லாந்து எல்லாத்தையும் கலந்து பார்த்துருவோம். சண்டேல பிரியாணி, சிக்கனு, ஃபிஷ்ஷுன்னு எடுத்த மாரி அப்படின்னு சொல்லிறக்கூடாது. எல்லாம் ஒரு சேர பயணிக்குது. ஒரே வண்டிய தான் மாத்தி மாத்தி ஜிக்ஜாக் மாரி ஓட்டிக்கிறாய்ங்க. காரணம் பின்னி பிணைஞ்சு இருக்கு. காரணம் உக்ரைன் யுத்தத்த மையமா வச்சே இப்ப ட்ரம்ப் கிரீன்லாந்துக்கு ஒரு சிக்னல குடுக்குறாரு. என்ன அப்டின்னா, நாள பின்ன ஐரோப்பால ஒரு யுத்தம் வந்தா யோசிச்சு பாரு அப்படிங்கிறாரு. ஏடா அப்படி ஒரு யுத்தம் வரக்கூடாதுன்னு தானே நேட்டோவை உருவாக்குனேன். நேட்டோவை உருவாக்குனது இல்லாம ரஷ்யா பக்கத்துல வந்து அணு ஆயுதத்தை வைக்கிறேன்னு அப்பப்ப அடம்பிடிப்ப. அதெல்லாம் அப்ப அந்த காலம் மலை ஏறி போச்சு. இப்ப சிஸ்டம்லாம் மாறி போச்சு. இப்ப உன்னைய பாதுகாக்கணும்னா கோல்டன் டோம் வேணும். கிரீன்லாண்ட குடுத்தேனா கிரீன்லாண்ட்ல வைப்பேன். கிரீன்லாண்ட்ல இருந்து உன்னைய பாதுகாக்கலாம். இதே ஒரு 50 வருஷம் கழிச்சு என்ன சொல்லுவாங்க? கிரீன்லாண்ட்ல உள்ளது கிரீன்லாண்ட தான் பாதுகாக்கும். உன்னைய பாதுகாக்கணும்னா அன்னைக்கு 55வது ஸ்டேட் போய்கிட்டு இருக்கோம், இல்ல 65வது ஸ்டேட் போய்கிட்டு இருக்கோம். 50 வருஷத்துல என்ன அக்கப்போர் பண்ண காத்திருக்காங்களோ. அப்படியே ரிவர்ஸா மாத்தி பேசுவாரு. இன்னைக்கு கிரீன்லாண்ட கொடுத்தேன்னா அதுல என்னோட அயன் டோம் இருக்கும், அது மூலியமா பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல ஒரு விஷயத்த கிளப்பி விடுறாரு. ட்ரம்ப்பை பொறுத்தவரை சரவெடிக்கு பஞ்சமே கிடையாது. அந்த ஆளுக்கு சின்ன பட்டாசே பிடிக்காதாட்டுக்கு. பெரிய பட்டாசும் பிடிக்காது. சரவெடி தான் அப்படியே வெடிச்சுக்கிட்டே இருக்கணும். பத்த வச்ச உடனே ஆப்போசிட் பார்ட்டி காலி ஆயிரணும். அந்த சரம் முடியும் போது இவர் ஆடிக்கிட்டு இருப்பாரு. எதுக்குயா வச்ச அப்படின்னா வெற்றி சரம்யா. அப்ப அங்க ஓடுனது அவனுக்கு ஆப்பு. இப்ப ஓடிக்கிட்டு இருக்கிறது என்னோட வெற்றி கொண்டாட்டத்துக்கு அப்படின்னு ஒரு 10,000 வாலா சரம் மாதிரி வெடிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஊர்ல தான் சரம் இல்லை. அதுக்கு பதில் வெவ்வேறு பட்டாசுலாம் வந்துருச்சு. அங்க இருக்காமா இன்னமும். அப்ப மனுஷன் கிரீன்லாண்டை விடுறதாக இல்லையா அப்படின்னு கேட்டா விடுறதாக இல்ல. கிரீன்லாண்டை விடுறதாக இல்ல. ஈரானையும் விடுறதாக இல்ல. ஈரானும் அமெரிக்காவை விடுறதாக இல்ல. காரணம் என்னன்னா, ஈரான் பார்லிமெண்ட்ல எல்லாம் ஒரே கத்து, அமெரிக்காவுக்கு மரணத்தை குடுக்கணும் அப்படின்னு. டேய் 10 அடியில் தாண்டா உங்க கடலோரத்துல நிக்கிறாங்க, போய் அடிங்கடா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு கெத்து தான் ஈரானு. காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் சொன்னனால கிடையாது. கமேனி இந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலையில பங்கரை விட்டே வெளில வரமாட்டார் அப்படின்னு பேசும்போது பங்கரை விட்டு வெளில வந்து ஏகப்பட்ட இடங்கள்ல சுத்திக்கிட்டு இருக்காராமா. அதனால இன்னமும் ஈரான் ஒரு வலுவான இடத்துல தான் இருக்கு. அமெரிக்கா நினைச்ச மாதிரி தொட முடியல. இதனால அமெரிக்கா, இஸ்ரேல் ரகசியமா மீட்டிங் அப்படின்னு சொல்லி அவர்களே சொல்றார்கள். ரகசிய மீட்டிங், அவசர மீட்டிங் ஏதோ ஒண்ணு அமெரிக்கா, இஸ்ரேல் உட்கார்ந்து பேசுதுப்பா அப்படின்னு அமெரிக்காவே அறிவிக்குது. காரணம் என்ன? ஈரானுக்கு கூடுதலான பதட்டம் வேணும் அப்படிங்கறதுக்கு தான். எப்படியும் தாக்கி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஈரானை பொறுத்த வரையும் பேச்சுவார்த்தை கிடையாதுன்னு அவனுங்களும் அறிவிச்சிட்டாங்க. நீ முடிஞ்சா தாக்குடா, தாக்குனா நாங்க திருப்பி தாக்குவோம்டா. என்ன 40,000 வீரர்கள் தானே சுத்தி உட்கார வச்சிருக்க, எங்க கிட்ட 6,00,000 ஐஆர்ஜிசி வீரர்கள் இருக்கார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களும் அறிவிச்சிருக்கார்கள். அப்ப ஏகபோக ஒரு பெரும் சண்டை காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா, ஈரான் சண்டைங்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு கிளியரான சிக்னல் கிடைச்சா மட்டும்தான். அதை தாண்டி ஈரானை தொடர்ந்து முடக்குவார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இவ்வளவு நாள் போட்ட தடைகளை காட்டிலும் இப்ப தனி மனிதர்களையா முடக்கிறது. இப்பதான் 2 பேரை முடக்குனாங்க. யாரா இது அப்படின்னு கேட்டா, யாரா வேணாலும் இருந்துக்க, நாங்க அவங்க மேல சந்தேகப்படுறோம், அவங்க தான் கமேனியோட பினாமிகள், கமேனி மயனோட பினாமி அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல ட்ரேஸ் பண்றார்கள். இத ட்ரேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லிருவாங்க, ஐரோப்பா முழுக்க சொத்து இருக்கும்பாங்க. சரி புடிச்சுக்க, உன் ஊர்ல தானே இருக்கு அப்படின்னு கேட்டா,
அதுதான் அவங்களுக்கான்னு எங்கனால கரெக்டா சொல்ல முடியலல்ல அப்படின்ட்டாங்க. பிரிட்டன்ல உள்ள ஏகப்பட்ட பங்களாக்கள்ல கமேனிக்கும் பங்களாக்கள் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. இது அவன் சொல்ல தேவையில்ல. ஊர்ல உள்ள அம்புட்டு பேருக்கும் பிரிட்டன்ல அரண்மனை இருக்கும். அந்த அரண்மனை பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா திடீர்னு அந்த அரண்மனை விற்கப்படும், வாங்கப்படும் எல்லாமே இந்த மாதிரி ஆட்கள் தான். அதனால இந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் நாங்க ஸ்க்ரூட்டனி பண்ணுவோம் அப்படின்னாங்க. பண்ணி கிழிச்சிங்கடா. ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல ஒரு ப்ராப்பர்ட்டிய பிடிக்க முடியல. இவனுங்க புடிச்சது பூரா என்ன அப்படின்னா, வெளிப்படையா கண்ணுக்கு தெரிஞ்ச ஃபுட்பால் டீம் அது இது. அதையுமே அவனுங்க பேச்சுவார்த்தை பேசி இங்க பாரு வித்துட்டு போறோம். அதே சமயம் எங்ககிட்ட இருந்து புடுங்கினா பின்விளைவுகள் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு நல்ல விலைக்கே வித்துட்டு போனாங்க. அதுக்கடுத்து இவனுங்க ரொம்ப ட்ரேஸ் பண்ணது எங்க அப்படின்னா, சொகுசு படகுகளும், விமானங்களும் தான். ஆனா இது 2மே இவனுங்க ட்ரேஸ் பண்ணாங்களே ஒழிய புடிச்சாங்களா அப்படின்னு கேட்டா, இல்லை அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை. அது அங்க போது, இங்க போதுன்னாய்ங்க. அது அங்க போது, இங்க போதுன்னு ரஷ்யாவுக்கே போயிருச்சு. அப்ப ஈரான்ல மட்டும் கிழிச்சு புடுவார்களா அப்படின்னு கேட்டா, ரஷ்யாவாச்சும் பரவால்ல. ஊரு பூரா பல பாஸ்போர்ட் வச்சுக்கிட்டு சுத்தறக்கூடிய ஆட்கள் ட்ரேஸ் பண்ணலாம். அதாவது ஓரளவு ட்ரேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஈரான பொறுத்தவரை அதுவும் கிடையாது. ட்ரேசபிளே கிடையாது. காரணம் இவர்கள் பெரிய அளவு பாஸ்போர்ட்ட தூக்கி சுத்துறார்களானா, ஈரான் பாஸ்போர்ட்டோட சுத்தலாமே ஒழிய, ரஷ்யர்கள் மாரி 3 பாஸ்போர்ட்டுகளோட சுத்தறக்கூடிய ஆட்களான்னு கேட்டா இல்ல. ஆனா, கமேனி குடும்பத்தோட சொத்துக்கள ட்ரேஸ் பண்றோம் அப்படின்னு ஒரு ஜால்ஜாப்பு காட்டுறாய்ங்க. இது எதுக்கு அப்டின்னா, அமெரிக்க மக்கள திருப்திப்படுத்துறதுக்கு. இதே மாரி தான் அமெரிக்க மக்கள திருப்திப்படுத்திக்கிட்டே இருக்கணும். காரணம் இந்த பக்கம் அடி வாங்குறத அவன் பார்த்துப்புட்டான் அப்டின்னா, "நீ ஒண்ணும் கிழிக்க வேணாம் வா" அப்டின்ருவாய்ங்க. அதனால அத மாத்துறக்கு பெரும் இந்த அளவு சொத்துக்கள முடக்குறோம் அப்படின்னு. ஆனா இது பிரயோஜனப்படுமான்னு கேட்டா பிரயோஜனப்படாது. இவர்கள் ஆனா பிரயோஜனப்படக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்புட்ன்னா, ஐஆர்ஜிசியோட வீக் பாயிண்ட் இவர்கள் கண்ணுக்கு தெரியணும். தெரிஞ்சா மட்டும் பத்தாது. அதுல அடி மூலியமா ஈரான் அடங்கணும். இல்ல ஈரானுக்குள்ள இவர்கள் போய் ஒட்டுமொத்த ஈரானை ஈராக், லிபியா மாரி மாத்தணும். இந்த 2 ஆப்ஷன் கண்ணுக்கு அப்படி ஜெகஜோதியா ட்ரம்புக்கு தெரியணும். அமெரிக்க வார் மிஷனுக்கு தெரியணும். அது இப்ப வரையும் தெரியல. எப்ப தெரியுங்கிறதும் தெரியல. காரணம் ஈராக், லிபியா இவர்கள் போன லிஸ்ட்ல ஈரான் இல்லவே இல்ல. ஈரான் கொஞ்சம் வலுவா தான் இருக்கு. அதனால தலைகீழ இருந்து தண்ணி குடிக்கிறாய்ங்க. இப்படிதான் தலைகீழ இருந்து செங்கடல்ல தண்ணி குடிச்சாய்ங்க. கடைசியில என்னடா ஆச்சு அப்படின்னா, "செங்கடல் ஆப்பரேஷன்லாம் முடிஞ்சுச்சு" அப்படின்ட்டாய்ங்க. "ஏன் வெற்றி பெற்றியா?" அப்படின்னு கேட்டா, "நாங்க வெற்றிகரமா அடிச்சுட்டோம்" அப்படின்ட்டாய்ங்க. என்னடா நீ ஈரான் மாரியே பேசுற? அவன் தான் வெற்றி பெற்றியான்னு கேட்டா, "வெற்றிகரமா நாங்க அடிச்சுட்டோம்பாய்ங்க." ஈரான் எப்படி ஹவுதி விஷயத்துல அமெரிக்கா பல்ப் வாங்குச்சோ, அதே மாரி ஈரான் விஷயத்துலயும் இப்ப வரை பல்ப் வாங்கிட்டு இருக்கு. திடீர்னு டியூப்லைட்டா மாறுறாங்களா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். நண்பர்கள் வழக்கம் போல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்க்காதீங்க. நீங்களா அப்பப்ப தேசபக்தி தமிழ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா, நம்மளோட வீடியோஸ்லாம் வரிசையா வந்துரும். நீங்க பார்க்காத பல வீடியோக்கள் இருக்கும். காரணம் நண்பர்கள் நெறைய பேரு நெறைய கேப் வந்துருச்சுங்கிறார்கள். ஏறக்குறைய கொஞ்ச நாளா கேப் இல்லாம தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் எங்கிட்டு இருந்து கேப் வந்துச்சு? அப்படின்னு நமக்கே புரியல. நோட்டிஃபிகேஷன் தான் பிரச்சனை. முதலாளி தான் கேப் விடுறாரு. நான் ஒண்ணும் கேப் விடல நண்பா. அடுத்து ஒரு விரிவான செய்தியில, சிங்கிள் செய்தியோ, இல்ல இந்த மாரி கலவையான செய்தியிலயோ மீண்டும் சந்திப்போம்.